நம்மளோட கட்சி வந்து 50 வருஷத்துக்கு மேல அரசியல் பண்றாங்க. ஆனா இத்தனை வருஷமா எதுவுமே மாறல. கட்சியோ, கட்சியோட கொடியோ, கட்சியோட சின்னமோ, நம்மளோட வாழ்க்கையோ இது எதுவுமே மாறல. ஆனா தலைவர் குடும்பம் நல்ல மாற்றம், முன்னேற்றம் இன்னும் பல தலைமுறைக்கு இல்ல தலைவா. 30 வருஷம் இல்ல, இன்னும் 300 வருஷம் ஆனாலும் இங்க எதுவுமே மாற போறதில்ல. நம்மள மாறும் விட மாட்டாங்க. நம்மகிட்ட மாற்றம் வராம நம்மள பத்திரமா அப்படியே பாத்துப்பாங்க. ஏன்னா நம்ம முன்னேறினா அது அவங்க நல்லது இல்ல. என்ன கோவமா? சற்று ஓரமாய் போய் நில்லுங்க. நம்ம எதிர்பார்க்கிற அரசியல் இவங்களுக்கு புரியாது. ஆனா இவங்க நடத்துற அரசியல் என்னன்னா, ஜாதி கட்சி தலைவர் 2 பேரோட சிலையை திறந்து ஜாதியை காப்பாற்றுவது, நம்ம ஏரியால இருக்கிற ஒரு தெருவுக்கு அவங்க கட்சியோட தலைவரோட பேரை வைக்கிறது, அப்படியே நம்ம தலையில மிளகா அரைக்கிறது, 5 வருஷங்களோட ஓட்டு கேட்கறது. அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா, அதாவது இந்த வெள்ளம் வந்துச்சு, புயல் அடிச்சிச்சு, பிள்ளைங்க அன்றதுக்கு இடம் இல்லைன்னா இவங்ககிட்ட போய் கையேந்து நிக்கணும். ஐயா ஏதாவது பண்ணுங்க ஐயா, பிள்ளைங்க எல்லாம் நடு ரோட்ல நிக்குதுன்னு. எல்லாம் கர்ண பரம்பரை இல்ல, ஏதோ உங்க அப்பா வீட்டு காசு எடுத்து நம்ம கையில குடுக்குற மாதிரி, நம்ம அரிசியும் பருப்பும் வாங்கும்போது கட்டின வரி பணத்துல அவனுங்க வாரி சுட்டிக்கினது போக மிச்சம் இருக்கிற பணத்தை நம்மளுக்கு கொடுப்பானு, அதுவும் எலும்பு துண்டு மாதிரி. அதான் நம்ம வாங்கிக்கிட்டு அவனுக்கு